என் தமிழ் மகனுக்கு ஏற்பட்ட அதே சாபக்கேடு என் தந்தையால் எனக்கு ஏற்பட்டு விடுமா? தேடி பார்க்கிறேன், வருகிறேன். இந்த பாவி நான் போதுமம்மா இந்த உலகிலே பெண்ணாக பிறந்த பட்டத்தன் எனக்கு இன்னொரு ஒரு ஜென்மம் இருந்தால் நான் சத்தியமா பெண்ணா பட்ட பிறக்கவே கூடாது தாயே. அப்படி நான் பெண்ணா பிறந்த என்னையா சுகத்தை கண்டாம்மா, என்ன பெண்ணா பெத்தவளை என் நண்பு தாயம்மா. போதும் பெண்ணா பிறந்த ஜென்மோ ஜென்மோ தப்பித்து வந்து விட்டோம் என்ற பாம்பின் வாயில் அகப்பட்ட தவளை தப்பினால தப்பலாம், யானையின் வாயில் அகப்பட்ட கரும்பு மீண்டால மீறலாம். என் நிலத்து சிக்கி தப்பிக்கவே முடியாது. பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்லுவார்கள். பெத்த மனம் பித்தாக துடிக்கின்றேன், முன் மனம் என்ன கல்லாக விட்டதாரா? நான் இருந்தால் தவறு செய்தாலும் பெத்த தாய் என்ன விட்டு விடுறாவா, என்ன கொண்டா உன பாவம் வந்து சேருமையா. கட்டினாலும் சரி கட்டறினாலும் சரி காட்டுகளும் கரைந்து விட மாட்டான் இந்த பரசுராமன். சண்டாளியே, தன்னுடைய மங்கைகளால் இந்த தமிழ்நாடே உயர்ந்திருக்கிறது. ஆனால் முன்னால் இன்று தலை குனிந்திருக்கிறது. எடுத்து வைக்கிறேன், புறத்து வாலிபனாக வந்திருந்து தன்னை வம்புக்கு இழுப்பது கட்டிய கணவன் என்று அறியாமல் அவன் அங்கமெல்லாம் குறைந்து அருவியாக போக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து அந்த சாபத்தின்படி குணவனான தன் கணவன் ஒரு தாஜி மீது ஆசை கொண்டாடுவதற்காக கூடையிலே அமர வைத்து தலை மீது தூக்கி செல்லும் போது கழுமரத்தில் ஏறி நின்ற ஒரு முனிவனால் கொடும் சாபத்திற்கு உள்ளானான் கணவன். நாளைய தினம் சூரியன் உதிக்கும் நேரம் கணவர் உயிரை இழப்பார் என்ற சாபத்தை கேட்ட மாத்திரத்தில் நாளை சூரியன் உதித்தாண்டானே தன் கணவர் உயிர் பறிபோகும். நாளைய தினம் அந்த சூரியனை உதிக்கக்கூடாது என்று தன் கற்பின் மகிமையால் சூரிய உதயமை இல்லாமல் செய்தாலே நல்லாயினி அவள் கற்பு கரசி சின்னஞ்சிறு தாலி கயிறுக்காக எவனுடைய பாத கயிறையை தோற்கடிக்க செய்தாலே சாவித்திரி அவள் கற்பு கரசி. இத்தனை காலமாக
என் தந்தையே கதி என்று நீ பதிமூடு செய்ய மனதால் புறத்துக் கொண்டு வந்து அது மரத்தை அள்ளி என் தந்தைக்கு பதிமூடு செய்தாய். எப்போது நண்பர்களை வருகின்றாயோ நீ கற்பினை தவறிவிட்டாய். உன்னை விடுவதா? விடலானடி 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 எப்படிய விடலானடி தப்பிலோட லானடி எப்படிய விடலானடி தப்பிலோட லானடி உத்தரிய வெற்றிமைய பாரடி பொல்லாதது பேதையை வதைப்பது நியாயமன்றோ என்னை வாட்டியும் வதைக்காது பலகே கைப்பல் மாறாது பொல்லாதது பேதையை வதைப்பது நியாயமன்றோ நான் என்று பாராமல் பாதம் தொட்டு வணங்கி கேட்கின்றேன். என்னை விட்டு விடுறாமா, என்னை விட்டு விடுறாயா? காட்டு காட்டறி. ஆனால் காடுகளும் கருணை காட்ட மாட்டான் இந்த பரசுராமன். இந்த பார், உன்னை காப்பாற்ற யாராவது வரமாட்டார்களா என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருந்தால் அதை அடியோடு மறந்து விடு. உன்னை காக்க நினைத்து என்னை எதிர்க்க யாராவது வந்தால் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வீரர்கள் ஒன்று சேர்ந்து என்னை இருந்தாலும் அவர்களை ஒரு நொடி பொழுதில் அழிக்கின்ற ஆற்றல் படைத்தவன் இந்த பரசுராமன். அடி சண்டாளியே, என் தந்தைக்கு துரோகத்தை இழைத்துவிட்டு என் எதிர்மேல் அடிக்கிறாயா? அணைய போகிற விளக்கு பிரகாசமாய் எரியும். அழிய போகிற நீயும் எதையாவது அழு சாதிக்க இருக்கிறாயா? விடுவேனா? உன்னை விடுவேனா? விடுவேலா உள்ளே விடுவேலா தாயே, விடுவேனா? உன்னை விடுவேனா? என்ற வீரமரியாதை விடுவேலா உள்ளே விடுவேலா மரியாதை அற்ப மகள் விடுவேலா நல்லவள் போலவே நடித்த நாயே நல்லவள் போலவே நடித்த
வச்ச மரம் மூளையில முருக மரம் ராசா மூளையில முருக மரம் மூத்தாறு நட்டு வச்ச மரம் என் மூத்தாறு நட்டு வச்ச மரம் முருகக்காயின்னு ஆசைப்பட்டு மூத்தார நான் வச்சு நான் மூத்தார தான் வச்சுக்கிட்டேன் ஏ வாஜி யாரே வச்ச மரம் இவ வாஜி யார வச்சுக்கிட்டா மத்தியோர மாங்க மரம் ராசா ஏ மாமனாரே வச்ச மரம் மத்தியோர மாங்க மரம் ராசா மத்தியோர மாங்க மரம் மாமனாரே வச்ச மரம் ஏ மாமனாரே வச்ச மரம் பாருங்க இந்த சிற்றூர் கிராமத்திலே அருந்ததியினம் சொல்லக்கூடிய செக்கிலி குடும்பத்தில் பெண்ணா பிறந்து என்னுடைய பெயர் தான் சர்பாய். இருந்தாலும் அருந்ததியினத்தில் பொறுத்துக்கொண்ட ஒரே ஒரு காரணத்துக்காக அதோ தெரிய ஆவாரை காட்டுக்கு போய் ஆவார பட்டையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்து அதில் இருந்து சாயத்தை எடுத்து செருப்புகளுக்கெல்லாம் சாயத்தை தவிர்த்து அந்த செருப்பையெல்லாம் சந்தைக்கு எடுத்துட்டு போய் விட்டுட்டு வந்தா தான் நாங்கள் வயிற்று கழுவ முடியும். ஐயோ நேரமாச்சு. அம்மா என் உயிருக்கு ஆபத்து நெருங்கி கொண்டே வருகின்றதம்மா. பரவாயில்ல தாயே, தள்ளி போங்கம்மா. நீங்க மட்டும் என்னை ஆதரிக்கவில்லை என்றால் நான் இருந்து விடுவேன் தாயே. நான் சொல்லுவதை கேளுங்க தாயே. உங்களை பார்ப்பதற்கே உத்தம குலத்தில் உதித்த மாதிரி காட்சியிருக்கிறேன். அது மட்டும் கிடையாது, அந்த தேவலோகத்திலிருந்து தேவதையே இந்த பூமிக்கு இறங்கின மாதிரி தெரியுது தாயே. அது மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்த்து கொள்ளவே கூடாது தாயே. நீங்கள் யார்? இது எப்பேற்பட்ட இடம் அம்மா? நான் யார் தெரியுமா? ஜாலியில செங்கி நாங்களும் ஜாதியில செக்கில் இருந்து சேர்ந்தோங்க. அதனால உங்களை மாதிரி யாருமெல்லாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது. வந்தவரை தாயே, ஆபத்துக்கு பாவம் ஆபத்துக்கு பாவம் என்று சொல்லுவார்கள் தாய். என்னை காப்பாற்றினார்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் அம்மா. உன் குலத்திற்கே பெருமை தேடாடி ஓடோடி வரும் அம்மா. காப்பாற்றுமா. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்றேன். இருந்தாலும் எந்த ஊரை எந்த ஆபத்துக்கு பாவம் இல்லைன்னு சொல்றீங்க. இருந்தாலும் நீங்க யாரு, அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க விளக்கமா சொன்னா அதன் பிறகு என்னால முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் செய்யற தாயே. நெய்மகா சாலைய அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, எந்த குரலே குரலே அம்மாடி அம்மா. நெய்மகா சாலைய அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா. கங்கை கரை ஓரத்தில் நெய்மகா சாலையிலே எங்கள் ஏற்படும். அம்மா
என் கணவர் பெயர் ஜமதக்கனி முனிவர். அப்படியா? என் பெயர் ரேணகா தாயி. தாயே, நானும் என் கணவர் சந்தோஷமாக வாழ்ந்து வர வேளையிலே என் வாழ்க்கையில பெருத்த குறை ஒன்று இருந்து விட்டதம்மா. அம்மா குறைன்னு சொல்றீங்க. என்ன குறை? குறை அம்மாடி அம்மா, அடி அம்மாடி அம்மா, என்ன குறை? என்ன குறை அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, மணி அம்மாடி அம்மா. என்ன குறை? குறை அம்மாடி அம்மா, அடி அம்மாடி அம்மா, என்ன குறை? குறைக்க வேணும் அம்மாடி அம்மா. வாழ்க்கையில பெரிய குறைன்னு சொல்றேன். அது என்ன குறை ஏது குறை நினைக்கும் சொன்னா அதன் பிறகு உங்களுக்கு ஆரம்பிக்கிறதாகி அங்கொரு வந்தந்தார அங்கொரு வந்தந்தார அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா. எனக்கும் இடம் உண்டு அருள் மனக்கும் முருகல் மலரடி எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு பெண்களுடன் காவடி சுமக்கும் தொண்டருடன் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் காவடி சுமக்கும் தொண்டரு என கூப்பிட ஞானே மலர்களும் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும், புல்லாய் முளைத்து தடுமாறும். நேற்றைய வாழ்வு அழகோர் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலும். நேற்றைய வாழ்வு அழகோர் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிகழ்காலும். வரும் காற்றில் நனையா சுடர்போல் கந்தன் தருவான் எதிர்காலம், கந்தன் தருவான் எதிர்காலம். முருகா 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 முருகா. தாயே, முப்பிரவில் செய்த வினை அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, அம்மாடி அம்மா, அடி அம்மாடி அம்மா. முப்பிரவில் செய்த வினை அம்மாடி அம்மா, அம்மா தினந்தோறும் கமண்டல நாகநதிக்கரைக்கு சென்று என் கற்பின் தந்தையார் மணலால் ஒரு குணம் செய்து அம்மா
அக்குடத்தில் ஜலத்தை கொண்டு வந்து என் சுவாமிக்கு நான் பாத பூஜை செய்து வளர்க்கும். அப்படியா? என்று வழக்கம் போல் நதிக்கரைக்கு சென்றேன். ஆமா. கற்பின் தன்மையால் மனதால் ஒரு குளம் செய்தேன். அக்குடத்தில் ஜலத்தை திரட்டும் பொழுது ஆகாய மார்க்கமாக கன்றவன் வந்தானம்மா. பிறகு இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் ஒரு அழகு இருக்கின்றதா என்று கண்டுகளவு என் மனதில் நினைத்தேன். அம்மா, எப்போது தொட்டு தாலி கட்டிய கணவனை மறந்த மாற்றானை நீ மனதில் நினைத்தாய். அம்மா, அப்பொழுதே நீ மனதளவில் கற்பியை இழந்து விட்டாய் என்று என் கணவர் என்று சொல்ல சொல்கிறார். இப்போது தந்தை பார்த்து கட்டிய மகன் பரசுராம என்ன கோரார் எடுத்து வட்ட வர தாய். ஐயோ பாவன் ஆதரிக்கு போனா உன்னை வெட்ட வர உன் பிள்ளை என்ன வெட்டிடுமா? என் பொழுது பிள்ளைங்களுக்கு சோறு போட கூட ஆளு இருக்கா? வந்து பார்த்து போமா. நம்பிக்கை இல்லாத இருக்கிற தாயே, என்னை யாருக்கு யாருமே கிடையாது. என்னால முடியாது தாயே. யாரும் இல்லப்பா. ஆரம்பத்திலேயே சொன்னேன், உங்களை பார்ப்பதற்கே உத்தம குலத்தில் உயிர்த்தவங்க மாதிரி காட்சி அளிக்குதுன்னு சொன்னேன். அப்பேற்பட்ட நீங்க இப்பேற்பட்ட என்னுடைய காலையே விழ துணிஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களை ஆதரிக்கிறேன்னு சொன்னா நான் பெண்ணா பிறந்ததுக்கு பிரயோஜனமே இல்லாம போயிடுத்தாங்க. அதனால உங்களை எப்படியெல்லாம் ஆதரிக்க பிறந்திருக்குமா? எப்படி அம்மா ஆவாரும் அதுக்கு பின்னாடி நீங்க போனீங்கன்னா உங்க பையன் வந்தானா நீங்க வரலன்னு சொல்லி எப்படியாவது ஏமாத்தி அனுப்பிடுறேன். சரி சரி போமா. நீ யார்? என் தாய்க்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? அந்த உடனே என்ன யாருன்னு கேக்குறியே? நீ யாருன்னு சொல்லு முதல்ல. என் பெயர் பரசுராமன். என் தாயின் சிரமரிக்க துரத்தி வந்தேன். என் தாய் உன் குடிசைக்குள் புகுந்ததை கண்டேன். அப்படி இருக்க நீ யார்? என் தாய்க்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன? நான் யாரு? இது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? யார் நீ? அருந்ததி என்னன்னு சொல்லக்கூடிய செக்கிலி குலத்தவர் எங்க இனத்தவர் மட்டும் வாழக்கூடிய இடம். என் பேரு கருப்பாயி. அது மட்டும் கிடையாது, உன்னுடைய தாய்க்கு நான் தான் அடைக்கலம் கொடுத்துக்கிறேன். அந்த வழி பார்த்துட்டு போற அனுப்ப முடியாது. தாழ்த்தப்பட்ட இடத்தில் பிறந்திருந்தாலும் உயர்ந்த இடமான வானத்தில் நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற அருந்ததி குலத்தில் உதித்தவர்களுக்காக. ஆனால் என்னை பற்றி உனக்கு சரிவர தெரிந்திருக்காது. நான் கோபத்தில் சிறந்தவன். அப்படி இருக்கும் பொழுது என் தாய் என் தந்தைக்கு துரோகத்தை அளித்தவள். என் தாயின் சிரமரிக்க வேண்டும் என்பது என் தந்தையார் கட்டளை. என் தாயை வெளியனுப்புகிறாயா அல்லது நான் உள்ளே போகட்டுமா? இந்த பூமியில பிறந்த யாராக இருந்தாலும் ஒரு குழந்தை எதுக்காக பெற்றுக்கிறாங்க? அந்த குழந்தை வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் கண்ணுக்கு கண்ணா பார்த்து வளர்க்குறாங்க. எதுக்காக தெரியுமா? அவங்களால முடியாத கடைசி காலத்துல ஒரு கஞ்சி ஊத்தி காப்பாத்தோன்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான். உன்னுடைய தாய் உன்னை இவ்வளோ பெரிய பிள்ளைய வளர்க்கறதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பா. அப்படியே உன் தாயே ஒரு தவறு செய்திருந்தாலும் பெத்த தாயை போய் வெட்டத்துக்கு துணிட்டிய அவ உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லு பெற்றிருக்கிறான். அனுப்ப முடியாது. உன் புத்திமதிகளை கேட்க நான் இங்கு வரவில்லை. கற்பின் மகத்துவத்தை மறந்தவள் என் தாய். எடுத்துரைக்கிறேன் கேள். தெய்வம் தொழால் தன் கணவரையே தொழுதெழுவாள். பெய்யன பெய்யும் மழை என்பது பொய்யாமொழி புலவனின் வாக்கு. கட்டிய கணவனை தெய்வமாக துதிக்கிற ஒரு பெண் அவள் ஆலயம் செல்ல தேவை கிடையாது. அந்த தெய்வத்தை கூட வழிபட தேவையில்லை. அவள் உரைத்தால் வருண பகவான் வழி திறந்து வழியாக பொய்து விடுவானாம். அப்பேற்பட்ட மகத்துவம் வாழ்ந்த கற்பை என் தாய் தவறியவள். அப்படி இருக்க என் தாய் வெளியேறுகிறாயா அல்லது நான் உள்ளே புகட்டுமா? வீராயன் கோபத்திற்கு ஆளாகி உயிரிழப் போகிறாயா? என் தாய் வெளியேற்ற முடியுமா?
ஆபத்தில் இருக்குன்னுடைய தாய்க்கு அரைக்கிற கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன் தாயை உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னால ஆனதை பார்த்துக்க போட்டா அனுப்ப முடியாது. அனுப்ப முடியாதுடா. முடியாது முடியாது. முடியாது முடியாதுடா. முடியாதா முடியாதுடா. போப்பொழுதில்லாதே போப்பதில்லாதே போப்பதில்லாதே தாயே இதை பார் பெண்ணே, என் தாயை மட்டும் தனியாக அனுப்பிவிட்டால் உனக்கு நல்லது. இல்லை என்றால் வீணாக என் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். என் தாயை அனுப்புகின்றாயா? என் கோபத்திற்கு ஆளாகி உன் உயிரை விட போகிறாயா? ஏய், நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. உன் தாய்க்கு ஒரு ஆபத்துனா அது என்ன தாண்டி தாண்டா. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்க போட்டா. அது சரி, உனக்கு